இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து அல்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அல்ல. கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்றால், அநேகம் என்றால் பரலோகத்தின் சிங்காசனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிற்குரியதான தேவ திட்டத்தில் கொஞ்சத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால், அநேகத்துக்கு காரியமான பரலோகத்தின் இயேசுவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க நம்மை தகுதியுள்ளதாய் அது மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை அநேக ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல, அதுவல்ல. கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன் என்றால் இந்த பூமியிலே தேவனுடைய திட்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கொஞ்சத்தின் உண்மையுள்ளவன். அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்பட்டவனாய் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார செய்வதுதான் அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவது. இதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாய் காணப்படுகிறது, அவருடைய வழிநடத்துதலாய் காணப்படுகிறது. இதை மறந்து உலக ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய், உலக மாயைகளின் நிமித்தமாய் சிக்கி சின்னாபின்னமாய் போவதை மறந்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான வசனத்தின்படி உன் காதுகளின் வழியாய் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ செவி சாய்ப்பாயானால் அவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உனக்கு அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.